Hi students, 5th செமஸ்டரில் கம்பைலர் டிசைன் வச்சு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேசிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கம்பைலரோடது. தென் அதோட ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர் அப்படிங்கிறது அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ த ரிப்பீட்டட் கொஸ்டினாக வந்து இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஆஃபில் பேசிக் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட் யூனிட்டோட செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃபோர்த் செம்மில் படித்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனோட ஒரு ஓவரால் கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்எஃப்ஏனா என்ன, டிஎஃப்ஏனா என்ன, மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ, ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ஆட்டோமேட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இது ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ண ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதோட லெக்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி டிஓசி பிளேலிஸ்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா பார்சிங்னா என்ன, அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து செகண்ட் யூனிட்லலாம் இருக்குது. ஸோ அந்த செகண்ட் யூனிட் தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்சிங், அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்சிங்னா என்ன அப்படின்னா, டெஃபினிஷன் பார்த்தோன்னா, பார்சிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் எ சீக்வன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் டு டிட்டர்மைன்ஸ் இட் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அக்கார்டிங் டு எ ஃபார்மல் கிராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது, ஒரு டோக்கன் சீக்வன்ஸ் ஆஃப் டோக்கனை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அதோட கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ணுறாங்க அக்கார்டிங் டு ஃபார்மல் கிராமர். நமக்கு ஒரு கிராமர் கொடுத்துருப்பாங்க தெரியும்ல, சிஎஃப்ஜி பேஸ்டான அந்த கிராமரை பேஸ் பண்ணி அதோட கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான ஒரு அனலைசிங் ப்ராசஸ் தான் பார்சிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். டோக்கனை பார்ஸ் பண்ணி அது கரெக்டாக இருக்கா, அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா பேஸ்ட் ஆன் த கிராமர் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, டாப் டவுன் பார்சர் அண்ட் பாட்டம் அப் பார்சர். ஸோ டாப் டவுன் பார்சர் பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதை அப்படியே டெரிவ் பண்ணி நம்ம இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து ஃபைனலாக வந்து டெரிவ் பண்ணி கொண்டு வருவோம். அந்த மாதிரி ஒரு பார்சிங் டெக்னிக், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அனலைஸ் பண்ணுறதுல அந்த அனலைஸ் வந்து ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்புட் ஸ்ட்ரிங்கில் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து டாப் டவுன் பார்சிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் ரூல் வந்து யூஸ் பண்ணோம். சரியா, இதே பாட்டம் அப் பார்த்தோம் அப்படின்னா இதோட ரிவர்ஸ். இங்கே வந்து ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்புட் ஸ்ட்ரிங் டெரிவ் பண்ணியிருப்போம். அதே பாட்டம் அப்பில் அவங்க ஃபஸ்ட்டு இன்புட் ஸ்ட்ரிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்புட் ஸ்ட்ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக்வேர்டில் ஸ்டார்ட் சிம்பிளை வந்து டெரிவ் பண்ணுவாங்க. இதை வந்து பாட்டம் அப் ரிவர்ஸில் வந்து போகிறாங்க. இதை வந்து நம்ம ரிவர்ஸ் ஆஃப் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து இதை வந்து எவாலுவேட் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து டாப் டவுன் பாட்டம் அப்போட டிஃப்ரென்ஸ், டாப்போட ரிவர்ஸ் தான் பாட்டம் அப். டாப்னா ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து இன்புட் ஸ்ட்ரிங் வந்து டெரிவ் ஆகும். இதை லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் ரூல் படி பண்ணுவோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதோட ரிவர்ஸ் இன்புட் ஸ்ட்ரிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பேக்வேர்டாக போய் ஸ்டார்ட் சிம்பிளை வந்து ரீச் ஆகுறது. இதை ரிவர்ஸ் ஆஃப் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டாப் டவுன் பார்சிங் வந்து பில்ட் பண்ணுறது, அந்த பார்ஸ் ட்ரீ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ரூட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகி லீஃபுக்கு வந்து போகும். அப்போ ரூட் அப்படிங்கிறது இதை நமக்கு எதை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ரூட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்டார்ட் சிம்பிள், லீஃபில் இருக்கிறது எல்லாமே இன்புட் ஸ்ட்ரிங். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டெரிவ் பண்ணும்போது என்ன இருக்கும், அந்த லீஃப் நோடில் எல்லாமே இன்புட் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். இது வந்து இதோட பார்ஸ் ட்ரீ பில்ட் பண்ணுறதுக்கான அந்த ரூல் வந்து பார்த்தோன்னா, இட் பில்ட்ஸ் த பார்ஸ் ட்ரீ ஃப்ரம் த ரூட் டவுன் டு த லீஃப்ஸ். அப்போ ரூட்டில் இருந்து லீஃப் டெரிவ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து இன்புட் ஸ்ட்ரிங் டெரிவ் பண்ணுறோம். இதே பாட்டம் அப் பார்சிங்கோட பார்ஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ லீவ்ஸ்லேருந்து ரூட், ஸோ பேக்வேர்டில் தானே போவாங்க. ஸோ லீவ்ஸ்லேருந்து ரூட்டுக்கு வந்து போவாங்க, இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருந்து ஸ்டார்ட் சிம்பிளுக்கு வந்து போவாங்க. சரியா, இதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, டாப் டவுன் பாட்டம் அப்பில் என்ன டைப்ஸ் இருக்குது அதை தான் வந்து இந்த ஃபுல்லாக யூனிட் ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். ஸோ டாப் டவுன் பார்த்தோம் அப்படின்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ரிகர்சிவ் பார்சர், ரிகர்சிவ் டீசன்ட் பார்சர், இன்னொன்று நான் ரிகர்சிவ் ப்ரிடிக்டிவ் பார்சர் அப்படின்னு இருக்குது. ரிகர்சிவ், நான் ரிகர்சிவ்க்கு வந்து சிம்பிளாக ரிகர்சிவ் டீசன்ட் பார்சர்னு தான் சொல்லுவோம். பட் இந்த நான் ரிகர்சிவை நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்எல்எஃப் ஒன் பார்சர்னு சொல்லுவாங்க, இல்லை நான் ரிகர்சிவ் ப்ரிடிக்டிவ் பார்சர் ஆர் சிம்பிளாக ப்ரிடிக்டிவ் பார்சர். ஸோ எப்படி கேட்டிருந்தாலுமே இது வந்து செகண்ட் கேட்டகரி. ஓகேவா, ஸோ 2 டைப்ஸ் டாப் டவுனில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிகர்சிவ் டீசன்ட் பார்சர், நான் ரிகர்சிவ் ப்ரிடிக்டிவ் பார்சர் ஆர் ப்ரிடிக்டிவ் பார்சர் ஆர் எல்எல்எஃப் ஒன் பார்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் அப்பில் ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து எல்ஆர் பார்சர். எல்ஆர் பார்சர்லேயே நமக்கு
நிறைய சப் கேட்டகரி இருக்குது. எல்ஆர் ஆஃப் 1, எஸ்எல்ஆர் ஆஃப் 1, எல்ஏஎல்ஆர், சிஎல்ஆர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜஸ்ட் டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டாப் டவுன் பார்சல், இது நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாப் டவுன் ஆர் பாட்டம் அப் கேட்டால் கொஞ்சம் எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஏதாவது 2 பார்சர் கேட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க, இப்போ ரெகர்சிவ் டிசென்ட் பார்சருக்கும் ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சருக்கும் எந்த மாதிரியாக டிஃப்ரென்ஸ் கேட்டாலும் இதே ரூல்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து டாப் டவுன் பார்சரில் வந்து பேக் ட்ராக்கிங் வந்து ஒருவேளை தேவைப்படலாம் சம் ரெகர்சிவ் டிசைன் பார்சருக்கு. பட் நமக்கு பாட்டம் அப்புக்கு அந்த பேக் ட்ராக்கிங்கிற கான்செப்டே தேவை கிடையாது, நோ நீட். ஸோ எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா டாப் டவுன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், லெஸ் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இதே நமக்கு பாட்டம் அப் எடுத்தோம் அப்படின்னா மோர் பவர்ஃபுல் அண்ட் ஒரு எஃபிஷியன்ட் வேயாக இருக்கும். ஒரு பார்சர் இன்புட்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு எஃபிஷியன்ட் வேயாக வந்து பாட்டம் அப் பார்சிங் வந்து இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து பார்சிங்னா என்ன, அதோட டெஃபினிஷன், தென் டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் பார்சிங்கோட டிஃபரன்ஸ், அதில் என்னெல்லாம் கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி ஒவ்வொரு பார்சரையும் பற்றி ஒரு ப்ராப்ளம்ஸ் வச்சு நம்ம அதுக்கான சொல்யூஷனை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.